மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் களை கட்டியுள்ளது. தங்களது கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து எடுத்துக் கூறியும் பிற கட்சியினரை விமர்சித்தும் அரசியல் கட்சியினர் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி தேசப்பற்று உள்ளவர், உண்மையானவர் என பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் புகழாரம் சூட்டினார். திருச்சி மாவட்டம் முசிறியில் சூறாவளி சுற்றுப்பயணம் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு திரளான தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் அவர் பேசுகையில், இந்த தேசம் வளர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் பிரதமர் மோடி என்றும் அவர் 3வது முறையாக ஆட்சி அமைப்பார் என்றும் கூறினார். தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பிரச்சாரம் செய்யும் இடங்களில் சிவபூஜையில் கரடி புகுந்தது போல் புகுந்து டிடிவி தினகரன் கலவர சூழ்நிலையை உருவாக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அவர் கும்பிட இவங்களும் கும்பிட, அவர் சிரிக்க இவங்களும் சிரிக்க, அவர் குக்கரை கட்ட இவங்க இரட்டையில் காட்டினாங்க. அதான் அங்கே நடந்தது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி நாங்கள் எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்கிறோமோ அங்கெல்லாம் அவரும் அனுமதி இல்லாமல் வர்றாரு. அங்கே அவர் உள்ளுக்குள்ளே புகுந்து அங்கே ஒரு கலவர சூழ்நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வனை ஆதரித்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வாக்கு சேகரித்தார். சோழவந்தான், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு பரப்புரை மேற்கொண்டார். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ டீ கடையில் டீ போட்டு கொடுத்து பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். மேலும் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். என்னுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டதாக நான் கருதுகிறேன். காரணம், மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அரக்கோணம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு வாலஜாப்பேட்டை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள சாலையோர கடையில் கூழ் வாங்கி குடித்து வாக்கு சேகரித்தார். பின்னர் பிரச்சாரத்தில் பேசிய அவர், மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அரக்கோணம் தொகுதி மக்கள் தாய்மாரெல்லாம் நிறைய இருக்கீங்க. சாராய கடை வேணுமாமா? உங்களுக்கு சாராய கடை வேணும்? கரெக்டா சொல்லு, வேணுமா வேணாமா? வேணாம்ல, வேண்டவே வேண்டாம்ல. எனக்கு ஓட்டு போடு, சாராய கடையில் இருக்காது. தென்சென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சோழிங்கநல்லூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சியின் போது நடைமுறைப்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கி கூறி வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவும் காங்கிரசும் சேர்ந்துதான் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்பது சிறு பிள்ளைக்கு கூட தெரியும் என விமர்சித்தார். இங்கே இருக்கக்கூடிய எந்த பசங்க, சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற பசங்களை நீங்கள் தட்டி நம்ம கச்சத்தீவு இஷ்யூ சம்மந்தமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தான் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய எந்த பசங்க, சின்ன பசங்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.